வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கனெக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாடலுக்கும் கனெக்டர் பின் வித்தியாசப்படும். இப்போ இந்த போர்டு சேம் அதே மாதிரி டூப்ளிகேட் போர்டு இருக்குது. இது ஒரிஜினல் போர்டு, இது டூப்ளிகேட் போர்டு. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதுக்குரிய முக்கியமான அந்த ஸ்பேர்ஸ் சார்ஜிங் வரக்கூடிய ஐசிஸோ ஸ்பேரோ எதுவுமே இதில் இருக்காது. இதை பாருங்கள், இதை கொடுக்கக்கூடிய ஐசி ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த டயோடு பேக்கேஜ் இல்லை. அதேமாதிரி கெப்பாசிட்டர், டயோடு, இது மாதிரி சிக்னல் லைன் போகக்கூடிய பாதையில் வரக்கூடிய எந்த ஸ்பேர்ஸுமே இதில் கொடுக்கல. இது மாதிரி சிசி போர்டு தான் பெரும்பாலும் இப்போ கிடைக்கிது. இந்த சிசி போர்டு தான் எல்லாருமே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. பெரும்பாலும் அந்த ஒரிஜினல் சிசி அந்த கனெக்டரை வந்து நீங்கள் ரெடி பண்ண ட்ரை பண்ணாலே போதும். எல்லோரும் உடனே சீக்கிரம் ஒர்க் முடிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அந்த முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸோ ஃபில்டர் பண்ணக்கூடிய ஸ்பேர்ஸ் எதுவுமே நம்ம அதில் ஃபிட் பண்ண இல்லாத ஒரு சர்க்யூட் போர்டை தான் நம்ம எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இதனால தான் நிறைய இடங்களில் ஃபால்ட் ஆகுது. நிறைய ஃபோன் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சிசி போர்டை தான் இருக்கும். இது டவர் செக்ஷனும் இதில் ஜாயின் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிங்கர் லைன்லேருந்து சார்ஜிங் மைக் எல்லாமே இதில் கனெக்ட் ஆகுது. ஹெட்ஃபோன் லைனும் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த சர்க்யூட் வந்து நம்ம ப்ராப்பராக இருக்கக்கூடிய அந்த போர்டை தான் நம்ம ரெடி பண்ண ட்ரை பண்ணணும். அது முடியாத பட்சத்தில் தான் நெக்ஸ்ட்டு வந்து சிசி போர்டை சேஞ்ச் பண்ணணும். இதை பாருங்கள், அதாவது ஒரிஜினல் போர்டு வரக்கூடிய போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம அதில் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடியே வந்து வோல்டேஜ் பாருங்கள், அதுக்குரிய வோல்டேஜ் வந்து எந்த அளவுக்கு காமிக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது சார்ஜர் பின்னுக்கு இந்த ப்ளஸ் லைனுக்கு என்ன மாதிரி வோல்டேஜ் வரும், அதேமாதிரி டிபிடிஎம் பாயிண்ட்டுக்கு சிக்னல் லைனில் இந்த மாதிரி வோல்டேஜ் வரணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அதை ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ எந்த ஃபால்ட்டு பார்த்தாலும் அதில் செக்ஷனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன வோல்டேஜ் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் முழுமையாக நம்ம வந்து அப்டேட் பண்ண தான் நாலேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பின்னு மாற்றுறது மட்டும் விஷயம் இல்லை. அந்த பின்னில் 5 பின் 7 பின் எத்தனை பின் இருக்கோ அந்த பின்னுக்குரிய சரியான வோல்டேஜ் என்ன, அந்த மாதிரி வேல்யூன்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முழுமையாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ ஒரிஜினல் போர்டில் அந்த கனெக்டரை மட்டும் நம்ம ஃபிட் பண்ணி வோல்டேஜ் வரதான்னு செக் பண்ணோம். சேம் அதே டூப்ளிகேட் போர்ட்லையும் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அதுக்குரிய சேம் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட்டுக்கிட்ட வருது. அதேமாதிரி சிக்னல் பாதையில் டிபிடிஎம் இன்புட் இந்த மாதிரி சிக்னல் வர பாதையில் வரக்கூடிய வோல்டேஜையும் நம்ம வேரியேஷன் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ராப்பராக என்ன இருக்கோ சேம் அந்த ஒரிஜினல் போர்டில் என்ன இருக்கோ அதே டூப்ளிகேட் போர்ட்லேயும் இருக்குது. சேம் இதே மாதிரி நம்ம எல்லாமே வோல்டேஜ் வருதில்ல சார், இன்புட் வந்துருச்சு போதுமே அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் இதனால நிறைய ப்ராப்ளம் வருது. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த போர்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கனெக்டர் நம்ம வந்து ஒரிஜினல் போர்டில் இருக்க கனெக்டரை நம்ம ஃபிட் பண்ணும்போது மைக்கு மற்ற விஷயங்கள் ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்கும். அப்போ அதுக்காக எல்லோரும் பயந்துட்டு என்ன செய்வாங்க, டக்குன்னு வந்து போர்டை சிசி போர்டை மாற்றிடுவோம் மேஜர் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இது மாற்றினா எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இதில் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம டூப்ளிகேட் போர்டு கான்செப்டில் போர்டை ஃபிட் பண்ணுறேன். இந்த போர்டில் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆம்பர் ரீடிங் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் எதுவுமே எடுக்கல, 0 தான் இருக்குது. அதனால் வோல்டேஜ் இன்புட் ஆகிடுச்சு. ஆனால் அவுட்புட் சர்க்யூட்டில் வந்து ஹீட் ஆகுது, பயங்கரமாக ஐசி ஹீட் ஆகுது. சார்ஜிங் ஐசி பக்காவாக ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீட் கான்செப்ட் வரும்போது நம்ம அதை யோசிக்காமல் செக் பண்ணாமல் உடனே சார்ஜரை போட்டு கனெக்ட் பண்ணும்போது சில ஃபோன் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்து ரீடிங் காமிக்கும், ஏறுற மாதிரி காமிக்கும். அதை வச்சு ஓகேன்னு சொல்லி நம்ம சிலர் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஆம்பர் ப்ராப்பராக ஏறாது. இதே வந்து நம்ம ஒரிஜினல் போர்டில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டரை மட்டும் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த போர்டில் எந்த அளவுக்கு ஆம்பர் ரீடிங் எடுக்குது, சர்க்யூட் எந்த ஹீட்டுமே இல்லை, ஆம்பர் ரீடிங் ப்ராப்பராக அது காமிக்குது. 0.8ன்னு சொல்லி காமிக்குது. ப்ராப்பராக 6 இருந்தாலே போதும், அதுக்கு மேலே ஏறுது. கண்டிப்பாக இந்த சார்ஜிங் சர்க்யூட் ப்ராப்பராக வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த போர்டில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரீடிங் பக்காவாக எடுக்கல. அதாவது 0லேருந்து வந்துச்சு, ப்ராப்பர் ரீடிங் வரல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டரில் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆன கனெக்டர். அது அந்த பின் ப்ராப்பராக அதில் கொடுக்கல. அதேமாதிரி சர்க்யூட்டும் ப்ராப்பராக இல்லை அதில். அதனால என்ன ஆகுது, கண்டிப்பாக ப்ராப்பர் சிக்னல் அது உள்ளே போகல, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எந்த சர்க்யூட்டுமே இல்லை. அப்போ போர்டில் இருக்க ஐசி கம்ப்ளைண்ட் ஆகும். அப்போ நம்ம வரக்கூடிய வோல்டேஜும் ப்ராப்பராக இருக்குதா, சிக்னல் வருதா, அந்த மாதிரி விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ டூப்ளிகேட் போர்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வருது. சாம்சங்கில் அதிகமான இந்த கம்ப்ளைண்ட் வரும்.
ஃபோன் டெட்டாக கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மெயின் வந்து பிஎம்ஐ ஐசி தான். அதாவது பவர் சப்ளைக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வரக்கூடிய பிஎம்ஐ ஐசி தான் சப்ளை வோல்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விபிஹெச் வோல்ட் ரெடி பண்ணி தரக்கூடிய சர்க்யூட். அப்போ அதனால கூட நம்ம வந்து ப்ராப்ளம் சர்க்யூட் ஃபால்ட்டாக வாய்ப்பு அதிகம். ஏன்னா டேரெக்டாக சார்ஜிங் சர்க்யூட்டுக்கு சப்ளை வந்து த்ரூவாக அந்த சார்ஜர் லைன் வழியாக தான் உள்ளே போகும். அப்போ இந்த சிசி போர்டை ப்ராப்பராக கொடுக்கலன்னா கண்டிப்பாக மொபைல் டெட்டாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி போர்டு வந்து தண்ணி போட்டு அரிச்சிருக்க கான்செப்டில் வந்து இருந்தாலும் நம்ம அதை கிளியர் பண்ணி பக்காவாக அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கனெக்டர் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணணும். தவிர நீங்கள் சிசி போர்டை மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எல்லோரும் பண்ணுறது மைக் கம்ப்ளைண்ட் ஆகும்னு சொல்லி பயந்துட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சிசி போர்டை மாற்றிட்டுருக்கோம். ஆனால் ப்ராப்பர் சர்க்யூட் கண்டிப்பாக வேணும். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குலாம் சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பின் ரொம்ப டேமேஜ் அரிச்சு போனால் மட்டும்தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா அந்த பின்னில் உடைய டஸ்ட்டு க்ளீன் பண்ணாலே அந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லுவேன். பேஸ்ட்டோ தண்ணி போட்டு அரிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்ம சில நேரம் விட்டு ஏற்றும் ஃபேக்காக சார்ஜ் ஏற மாதிரி காட்டும், ஏறாது. அந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்போது அந்த டஸ்ட்டு தண்ணி க்ளீன் பண்ணாலே போதும். அதுமாதிரி ஃபில்டர் பண்ணுற ஐசி எதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு போர்டுக்கும் அந்த பின் டீட்டெயிலும் மாறும், கால் டீட்டெயில் கனெக்டர்லாம் மாறும். அப்போ அந்த கனெக்டர் டைப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் சார். அப்போ எல்லா கனெக்டருமே எல்லாத்துக்கும் சேராது. அந்த காடி 4 காடியும் பக்காவாக ஃபிட் பண்ண தெரியணும். ப்ளஸ் அவுட்புட் லைன் வந்து ப்ராப்பராக சால்விங் பண்ண தெரியணும். பக்கத்தில் ஷார்ட் ஆகிடக்கூடாது. சில இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சால்விங் லைட்டை கொஞ்சம் அள்ளி வச்சுருவாங்க. அதாவது ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் எல்லோரும் முக்கியமாக நினைப்பாங்க. ப்ளஸ் மைனஸ் மட்டும் இல்லை, அது வரக்கூடிய சிக்னல் லைனும் ரொம்ப முக்கியம். அப்போ சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த பாயிண்ட் முக்கியம். இப்போ இது சரியில்லைனா கூட நம்ம சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ சார்ஜிங் கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாடலுக்கும் அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எத்தனை டைப் வந்தாலும் அதில் பின் டீட்டெயில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கனெக்டர் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் மாறி வரும். அந்த காடி டைரக்ஷன் எப்படின்னு பார்த்து நம்ம ஃபிட் பண்ண தெரியணும். பெரும்பாலும் அந்த கனெக்டர் தான் பெரும்பாலும் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அடிக்கடி மாற்றி திருப்பி பண்ணும்போது குத்தும்போது என்ன செய்யணும்னா பின்னு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி ஸ்டிப் வழியாக தண்ணி போட வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி அந்த ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணி மாட்டும் போது கூட ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ எத்தனை மாடல் வந்தாலும் அந்த மாடலோட கான்செப்ட் என்ன, சப்ளை வோல்ட் மட்டும் முக்கியம் இல்லை, சிக்னல் வர பாதையும் முக்கியம். அப்போ கனெக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதேமாதிரி ஸ்டிப்பு அந்த சால்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஹீட் வச்சு பண்ணக்கூடாது. அதேமாதிரி உடனே பிடுங்கி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி பிடுங்கி எடுத்தால் பிரிண்ட்டோடு தான் கட்டாயம் வரும். அப்போ லைட்டாக ஹீட்லேயே நம்ம எடுக்க தெரியணும்னு சொல்ல வர உடனே பிரித்து எடுத்துடக்கூடாது. அதேமாதிரி சில இதில் கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த பேஸ்ட்டை வந்து எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி விஷயங்கள் நம்ம வந்து கிளாஸில் முழுமையாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒன் பை ஒன்னாக எப்படி நம்ம வந்து ஒரு செல்ஃபோனை வந்து ப்ராப்பராக அதோட ஒரிஜினல் கண்டிஷனில் எப்படி வேலை செய்யுதுதான் என்னோடய கான்செப்ட்டு. அதை முழுமையாக நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும். டூப்ளிகேட் போர்டு ஜஸ்ட் மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை சார். அதனால் என்ன ப்ராப்ளம் ஆகும் தெரிஞ்சுக்கணும். ஒரு கான்செப்ட், அதாவது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தெளிவாக இருக்கணும். அதை எப்படி பண்ணணுன்ற விஷயம் முழுமையாக தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும்னு சொல்ல ஒரு அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது. இதனால் என்ன காரணம், இதனால் என்ன ஃபால்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சிலர் வந்து ஹீட் கொடுத்து அந்த ஐசிலாம் பிரிண்ட்டோடு எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஃபால்ட்டான போர்டு தான் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வருது. இப்படி நிறையா வந்து அவசரப்பட்டு பண்ணக்கூடிய கான்செப்ட் பண்ணாமல் பொறுமையாக அதோட காரணம் என்னென்னு புரிஞ்சுட்டு தெளிவாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்க நல்லாயிருக்கும். அதேமாதிரி பின் டீட்டெயில் எத்தனை பின் இருக்குது, என்னென்ன கனெக்டர் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு கனெக்டரோட டைப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அப்போ சில காடி வித்தியாசமாக இருக்கும், ரிவர்ஸ் கனெக்டர் வரும். அந்த காடி வந்து சொருவர் டைப் வந்து மாறி வரும். அந்த பின் பாருங்கள், காடி வந்து மேலே பார்த்து ஹோல்ஸ் இருக்கும், இதில் கீழே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பின் கான்செப்டும் நம்ம முழுமையாக ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இது மாதிரி வந்து எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் அதை புரிஞ்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த ஃபோனும் ஃபால்ட்டாகாமல் இருக்கும். ஜஸ்ட்டு இப்போதைக்கு சர்வீஸ் பண்ணால் மட்டும் போதாது. அடுத்த லெவல் பண்ணணும்னா நீங்கள் அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.